இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 7/7/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். ஒரு மணி ஷோ. அதில் வந்து நமக்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நமக்கு பி போர்டு அருமையாக மேட்ச் ஆகிருந்தது. அதே மாதிரி இதில் நமக்கு பி போர்டு 8ஆம் நம்பர் அருமையாக மேட்ச் ஆகிருது. 2 நம்பருமே நம்ம செம்மையாக கொடுத்துருந்தோம். அதே மாதிரி 8-3 8-3ங்கிற 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்தோம். அதே தான் வந்துச்சு. அதே நம்பர் தான் ஆடியிருந்தாங்க. சரிங்களா? எப்படி பார்த்தாலும் நமக்கு 5ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர் ரொம்ப செட் ஆகுன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 5ஆம் நம்பர் 1ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர் அதிகமாக செட் ஆகுன்னு எதிர்பார்த்தோம். அதே தான் ஆடியிருந்தாங்க. அருமையான மெத்தட். சரிங்களா? ஒரு அருமையான மெத்தடில் தான் நம்ம கொடுத்தோம். அதே மாதிரி நம்ம கொடுத்த ஆல் போலி ரொம்ப ஸ்ட்ராங்காக 3ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் அழகாக மேட்ச் ஆகிருந்து நல்ல வின்னிங் தான். சரிங்களா? அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 7ஆம் தேதி இல்லையா? 7ஆம் தேதி ஒரு மணி ரிசல்ட் என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது, என்ன மாதிரி நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும், இதுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் என்னென்ன அப்படிங்கிறது பார்த்தலாம். ஏன்னா 510க்கு அப்புறம் 2 நம்பர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? 510க்கு அப்புறம் 238 983 இந்த 83 அப்படி தொடர்ந்து கொண்டு வந்துட்டாங்க. நம்ம என்ன எதிர்பார்த்தோம், இந்த நம்பர் கொண்டு வருவாங்க. அப்படி இல்லைன்னா இந்த 8-3ங்கிறத மேட்ச் பண்ணி இதோட பவர் எடுத்து அது அஞ்சாம் நம்பருடைய அஞ்சாம் நம்பர் வந்தால் 3 நம்பர் வரும் அந்த கணக்குலையும். அதே மாதிரி 1ஆம் நம்பர் வந்தாலும் 3 நம்பர் வரும். 0 வந்தாலும் 8ஆம் நம்பர். இந்த மாதிரி 5க்கு 8 5க்கு 3ங்கிற மாதிரி மெத்தடில் தான் வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம கொண்டு வந்தாங்க. பட் இருந்தாலும் நமக்கு அந்த 5க்கு 8 5க்கு 3ங்கிற அந்த நம்பர் கொண்டு வந்து அதே சேம் நம்பரை வந்து நமக்கு திரும்ப வந்து 3க்கு 8 8க்கு 3 அதே மெத்தடை நமக்கு திரும்ப ரிவர்ஸில் அடிச்சிருந்தாங்க. அருமையான மெத்தட் தான். சரிங்களா? ஆனால் இதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு நாளைக்கு என்னமா நம்பர்கள் வரக்கான வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் நாளைக்கு 6ஆம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது. ஏ போர்டு 6ஆம் நம்பர் தான் வரணும். ஏன் 6ஆம் நம்பர் வரணும்? 9க்கு 6 தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிது. ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா பாருங்கள். 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குன்னு எனக்கு தோணுது. உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துங்க. 6ஆம் நம்பர் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 9க்கு 6 அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகும். அந்த மாதிரி மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். இன்றைக்கி வந்து 3 8ங்கிறத நமக்கு 2 டைம் வச்சு கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி நாளைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஆடுறக்கான வாய்ப்புகளும் இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த மாதிரி ஆடினாங்கன்னா கண்டிப்பாக 9க்கு 6 அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது. ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. அது மாதிரி வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். அப்படி இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் 6ஆம் நம்பரே நமக்கு வரலன்னு என்னங்க பண்ணுவாங்க அப்படின்னா 9 விட சின்ன நம்பர் என்ன வைப்பாங்கன்னா 3ஆம் நம்பர் வைப்பாங்க. சரிங்களா? 3ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதாவது நம்ம என்ன 9க்கு 3ன்னு வரணும், இல்லை 9க்கு 6 இந்த 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளையை பொறுத்த வரைக்கும் ஏ போர்ட்லேயே மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. உங்களுக்கு வந்து ஏ போர்டில் அது மாதிரி வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் அந்த மாதிரி தான் அதிகமாக மேட்ச் ஆகுது. அது மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதே பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டு 6 அல்லது 3ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். ஏன்னா நேற்று 3ஆம் நம்பர் எடுத்துருந்தாங்க இல்லையா? அந்த 3ஆம் நம்பர் நம்ம வந்து ஒரு நம்பர் வச்சாங்கன்னா ஒரு 3 டைம் வைக்கிறாங்க இல்லையா? அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு 3ஆம் நம்பர் வந்து மறுபடியும் ரிட்டர்ன் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. அது மாதிரி ஏதாவது ரிட்டர்ன் அடிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஏ போர்டில் வந்து நம்மளுக்கு அடிக்கணும். ஏன்னா ஏ போர்டில் தான் 9 நம்பர் இருக்குது. 9 நம்பருக்கு பேசிக்காக வந்து அதோட சின்ன நம்பர் 9 விட சின்ன நம்பர் என்ன இருக்குது? 6 3 அப்படிங்கிற நம்பர் இருக்கும். இதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அதுதான். சரி 4 நம்பர் 9 நம்பருக்கு 3ஆம் நம்பர் அழகாக மேட்ச் ஆகும். அந்த மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி கணக்கு வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் நமக்கு இன்றைக்கி கிடைக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா 2ஆம் நம்பர் வருது. ஏங்க 2க்கு 2 எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக 2ஆம் நம்பர் வந்துருந்து தான் எனக்கு தோணுது. ஏன்னா 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி வருதுன்னா 8க்கு 2 2க்கு 8 அந்த கணக்கு தான் கொடுக்குறோம். அதே மாதிரி 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டாவில் மேட்ச் ஆகுது. ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் வருதுன்னு இங்கே 8ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு 8ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து நமக்கு ஒரு 8ஆம் நம்பர் திரும்ப கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒரு 8ஆம் நம்பர் வந்த இடத்துல ஒரு 2ஆம் நம்பர் கண்டிப்பாக வரும். அதை கனெக்ட் பண்ணி மறுபடியும் ஒரு 8ஆம் நம்பர் வரும். ஆனால் இருந்தாலும் நம்ம 8ஆம் நம்பர் வந்த இடம்னா நமக்கு கண்டிப்பாக 2ஆம் நம்பர் மேட்ச் ஆகிற மாதிரி தான் காமிக்குது. அது மாதிரி வருதான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு பி போர்டில் 2ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதை கணக்கு பண்ணி நேற்று வந்து 2 நாடினாங்க 1 நாடினாங்கன்னா இன்றைக்கி 2 நாடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அது மாதிரி தான் நம்ம பி போர்டு கணக்கு வருது. பி போர்டு கணக்கு உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதான்றதே பாருங்கள். சரிங்களா? அதே மாதிரி சி போர்டில் வந்து ஒரு கன்ஃபார்ம் நம்பர் இருக்குது. அது என்னங்கிறத பார்த்தாலாம். சரிங்களா? அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரியும் தெரியுது. அது மாதிரி உங்களுக்கு இது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த நம்பர் எனக்கு வரணும் அப்படின்னு தான் காமிக்குது. உங்களுக்கு எதுவும் கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 62 இல்லை 32 இந்த 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. ஏன்னா நமக்கு நேற்று அடுத்த ரிசல்ட்டில் வந்து 3ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் கொடுத்தாங்களா, அதை எடுத்து மறுபடியும் நமக்கு என்ன பண்ணாங்க, இன்றைக்கி மதியம் 1 மணிக்கு மேலே வந்து 6 மணி ரிசல்ட்டில் 3 8 அப்படின்னு அடித்தாங்க. அதே மாதிரி சேம் நம்பர் நமக்கு 8ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் எடுத்து நாளைக்கு மறுபடியும் வந்து பிசியில் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. பிசியில் 2ஆம் நம்பர் 1ஆம் நம்பர் எதுவும் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா கண்டிப்பாக நமக்கு பேஸ் பண்ணி ஆடினாங்கன்னா கண்டிப்பாக வந்து மறுபடியும் 1ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா திரும்ப வந்து இப்போ 510 வருதுன்னு வச்சுக்கோங்க. திரும்ப 1ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் பி போர்டில் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா 8க்கு 1ன்னு வர வாய்ப்பு இருக்குது இல்லையா? அதாவது நம்ம சொன்னோம் 8ஆம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் 2 அல்லது 1 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும். அது மாதிரி வந்து சின்ன நம்பர் தான் வரும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி வந்து பெரிய நம்பர் 983 பெரிய நம்பர் இருக்குது. அதை விட சின்ன நம்பர் தான் நம்ம எதிர்பார்க்குறோம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா
ஒன்று வந்தால் பி போர்டில் 2ஆம் நம்பர் வரணும், இல்லைன்னா 1ஆம் நம்பர் தான் வரணும். சரிங்களா, ரொம்ப ஸ்ட்ராங் இது இருக்குது. உங்களுக்கு எது கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துங்க. சரிங்களா, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த 3ஆம் நம்பர் வருது இல்லையா, இப்போ 3க்கு 1ன்னு கொடுக்குறோம் இல்லையா, 3க்கு 1 கொடுத்தோம்னா அதே தான் 8க்கு 1, 8க்கு 1ன்னா அதே மாதிரி 8க்கு 6. சரிங்களா, அதே மாதிரி 6க்கு 8. இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். எப்போயுமே வந்து இந்த நம்பர் வருது. நம்ம அன்றைக்கி எப்படி நம்ம சொன்னோமோ அதே சேம் நம்பர் தானே வந்துகிட்டு இருக்குது. அதே சேம் தான் நம்ம இப்போ கொடுத்துட்ருக்கோம். 8க்கு 6, 6க்கு 1 அதே மெத்தடை ஃபாலோ பண்ணிங்க பாருங்கள். 6ஆம் நம்பர் வந்து 8ஆம் நம்பர் வருது, 6ஆம் நம்பர் வந்து 3ஆம் நம்பர் வருது அப்படின்னா அதே சேம் நம்பர் தான் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோம்னா 8க்கு 1, 3க்கு 1 அந்த கணக்கு தான் கொடுக்குறோம். சரிங்களா, இப்போ அந்த கணக்கு வந்துச்சுன்னா அதே மாதிரி 6க்கு 3, 3க்கு 6ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். சரிங்களா, அதே மாதிரி 8க்கு 6ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அதை கணக்கு பண்ணி தான் நம்ம இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுதுங்கிறது எதிர்பார்க்குறோம். அதனால தான் 1ஆம் நம்பர் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா 8க்கு 1 அப்படிங்கிற நம்பர் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். சரிங்களா, வந்தால் கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம்ங்கிறது தான் என்னுடைய கணக்காக இருக்குது. அது மாதிரி மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள். அதாவது 61 இல்லை 32 இந்த 2 மெத்தடை ஃபாலோ பண்ணி விளாட்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது நாளைக்கு. அதனால தான் கொடுக்குறோம். சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு கன்ஃபார்மாக தெரியுது 4ஆம் நம்பர். ஏன் 4 நம்பர் கொடுக்குறாங்கன்னா 3க்கு 4 கொடுப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க, கொடுக்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். 3க்கு 4 அப்படிங்கிற நம்பர் எனக்கு சாங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு தெரியும் நான் என்ன கொடுத்துருக்கேன் பாருங்கள். 9க்கு 3 கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. 9க்கு 3னா அப்போ 9உடைய பவர் 4. இப்போ 4க்கு 3, 3க்கு 4 அந்த நம்பர் தான் கொடுத்துருக்கோம். சரிங்களா, அதே சேம் டைம் நம்பர் மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் நம்பர் வந்தால் 3ஆம் நம்பர் வரும்னு நம்ம எதிர்பார்க்குறோம் இல்லையா. அதே மாதிரி 4ஆம் நம்பருக்கும் 3ஆம் நம்பருக்கு கொஞ்சம் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் 4ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர் கொடுத்துருக்க. வேறு ஒன்றும் இல்லை. 3க்கு 3ஆம் நம்பர் வந்து 4ஆம் நம்பர் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். நாளைக்கு சி போர்டில் வந்து வரக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி எதுவும் கணக்கு வச்சுருக்கீங்கன்னு எடுத்துங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் 4ஆம் நம்பர் எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபேவரபுளாகவே மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தெரியும். சரிங்களா, அவர் தான் பாருங்கள். இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு 8ஆம் நம்பர் வந்து மறுபடியும் சி போர்டிலே கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு காமிக்குது. சி போர்டில்னா 3க்கு 8 இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, 3க்கு 8 கொடுத்துருக்காங்களா, அதே மாதிரி 8க்கு 3 கொடுத்துருக்காங்களா, திரும்ப அதே மாதிரி 8ஆம் நம்பர் கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நமக்கு வந்து 3 டைம் 3ஆம் நம்பர் ஏதாவது நானே இன்றைக்கினா 238, 938 திரும்ப வந்து ஒரு 8ஆம் நம்பரோ இல்லை ஒரு 3ஆம் நம்பரோ திரும்ப ரிப்பீட்டட் நம்பரில் கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது பாருங்கள் நம்ம சொல்கிறோம். சரிங்களா, அதாவது 8, 3, 2, 3, 8 அதே மாதிரி 9, 8, 3. அப்போ அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு என்ன சொல்கிறோன்னா ஒரு 8ஆம் நம்பர் மேட்ச் ஆகிறதுக்கும் ஒரு 3ஆம் நம்பர் மேட்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, இதை 2ஐயும் தாண்டி நமக்கு என்ன பண்ணுறோம் ஒரு 6ஆம் நம்பர், ஒரு 4ஆம் நம்பர், ஒரு 2ஆம் நம்பர் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அது மாதிரி தான் கொடுக்குறோம். 624ங்கிற நம்பரை நம்ம எதிர்பார்க்குறோம். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். இது வந்து நமக்கு ஆட்டத்தில் வரலாம். அதை மீறி உங்களுக்கு வேறு ஏதாவது நம்பர் கொண்டு வராங்க அப்படின்னா ஒன்று 3ஆம் நம்பர் கொண்டு வரணும், இல்லை 8ஆம் நம்பர் கொண்டு வரணும். இந்த 2 நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் தான் கொண்டு வர மாதிரி தான் தெரியுது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த 624ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அது மாதிரி வருதான்னு பாருங்கள். எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் 624 அப்படிங்கிற நம்பர் கொடுக்குறோம். செகண்ட் ப்ரையாரிட்டியை பொறுத்த வரைக்கும் 318 அப்படிங்கிற நம்பர் கொடுக்குறோம். ஏன்னா 624ங்கிறது நமக்கு பெரிய நம்பர். அதை விட சின்ன நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் 2ஐ விட சின்ன நம்பர் 1. சரிங்களா, 4ஐ விட பெரிய நம்பர் 8, 6ஐ விட சின்ன நம்பர் 3. புரியுதுங்களா, அப்போ 3ஐ விட பெரிய நம்பர் 6, 1ஐ விட பெரிய நம்பர் 2, 8ஐ விட பெரிய நம்பர். பார்த்திங்களா, நம்ம இங்கே மட்டும் பெரிய நம்பர் கொடுக்குறோம், மற்ற 2 சின்ன நம்பர் கொடுக்குறோம். அதே மாதிரி இங்கே வந்து ஒரு பெரிய நம்பர் கொடுக்குறோம், இங்கே ஒரு சின்ன நம்பர் கொடுக்குறோம், இந்த 3ஐ விட ஒரு பெரிய நம்பர் கொடுக்குறோம். புரியுதுங்களா, இப்படி தான் வந்து எப்போயுமே டியரை ஆடுவாங்க. அதை தான் நம்ம கனெக்ட் பண்ணுறோம், வேறு ஒன்றுமே கிடையாது. சரிங்களா, அதுதான் கணக்கு. எப்போயுமே டியரை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான் ஆடுவாங்க. அதை மட்டும்தான் நீங்கள் கணக்கு பண்ணணும். அப்படி தான் ஆடினா தான் உங்களுக்கு வின்னிங் கிடைக்கும். சரிங்களா, அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு 624 வரணும், இல்லைன்னா 312, 18 அப்படிங்கிற நம்பர் வரணும். இதுதான் எனக்கு மேட்ச் ஆகுது. உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங். அது போக மிஷின் சார்ட்டு கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து கொஞ்சம் மேட்ச் ஆகிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் கிடைக்குன்னு எனக்கு தோணுது. ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா, உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு வச்சு பாருங்கள்.